ஆக்சுவலி அப்பா அம்மாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இங்கே ஊர் சுத்த போகலான்னு பார்த்தேன். அப்போ தான் தோழர் வந்துட்டு வாங்க ஒரு ஆர்கானிக் ஃபார்முக்கு கூப்பிட்டு போனாரு. நான் பயங்கரமான சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம். என்னோட லைஃப் ஸ்டைல் நான் எப்படி நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறனோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் அது. என்னோட ட்ரீம் லேண்ட் அது. போன உடனே இம்ப்ரெஸ் பண்ணுது அந்த நாட்டு அத்தி, பக்கத்துலேயே எங்கள் குருவிக்காக கட்டி வச்சிருக்க கூடு, இந்த சைடு பனை விதைகள், அவ்வளோ விதைகள் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இன்னொரு 10 மாதத்தில் பணம் கிழங்காயிடும். இந்த பக்கம் லெமன் கிராஸ், அதை நசுக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது. இதில் டீ வச்சு குடிக்கலாம், குக்கிங் யூஸ் பண்ணலாம், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு குட்டியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ். அப்புறம் நம்ம தேன் கூடு எடுக்கிறதுக்காக இந்த நெட் வச்சுருந்தாங்க. உள்ளே ஒரு தேன் கூடு இருந்துச்சு சர்ப்ரைஸாக நான் போன டைமுக்கு. நீங்களும் அதை பாருங்கள், அப்படியே குட்டி குட்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் பக்கத்துலேயே போய் அதை பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் பொட்டேட்டோ நம்ம மண்ணுக்குள்ளே இருந்தால் ஈல்டு எடுப்போம். இது கொடியில் மேலே காய்க்கிற பொட்டேட்டோ. இது இன்னொரு வெரைட்டி. குட்டியாக அந்த ஃபார்ம் ஹவுஸில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சூப்பரான இடம். ஆர்கானிக்கான டீ, ஊஞ்சல், இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா இங்கே தங்கிடலாண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது மில்க் ஃப்ரூட்டு, அடியில் கோல்டு கலர் இருக்கும், மேலே க்ரீனாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சு. அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக காய் வச்சிரும். இந்த இடம் ஃபுல்லாக நம்ம மாங்கன்று வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கீழே ஃபுல்லாக தேக்கு வச்சுருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. நிறைய இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வெடாம்பழம் இருந்துச்சு. இப்போ சுகருக்கு ரொம்ப நல்லது, சுகர் இருக்கவங்க சாப்பிட்லாம். கோவக்காய் அதெல்லாமே நிறைய கொடியாக இருந்தது. அப்புறம் இந்த நெல்லிக்காய் இனிப்பாகவும் இல்லாமல் புளிப்பாகவும் இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் இந்த மிளகா செடி போன வருஷம் 1000 காய்க்கு மேலே காய்ச்சுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த பம்ப்ளி மாஸ் ஆரஞ்சுலேயே நல்லா பெரிய ஆரஞ்சு மாதிரி வரும். இது நேமே தொப்பிக்க தெரியும். அதில் கிளம்பி ஆக்சுவலாக பாவக்காய் மாதிரி ஒரு கசப்பு இருக்கும். இது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த சைடில் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு குக்குமே அதிகமாக இருக்குது. தான் கேன்சருக்கு எதுக்கு சீதா பழத்திலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற சீதா முள் சீதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நார்மலாக கிடைக்கிற சீதா பழமும் இருந்தது. இப்போ தான் ஹைலைட்டுக்கு வரும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டார் ஃப்ரூட்டு. எனக்கெல்லாம் அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஜாலியாகிடுச்சு. மரம் ஃபுல்லாக பழுத்து கிடக்குது. அப்படியே பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். உண்மையாலுமே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. சூப்பரான டேஸ்ட்டு. இந்த பக்கம் செர்ரி, அப்பா நான் இப்போ தான் செடி வாங்கி வச்சுருக்கேன். இதை பார்த்தோன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஒயின் டேஸ்ட் மிக்ஸ் ஆகிருந்தது. சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இப்போ எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். நான் கம்முன்னு இருப்பேனா, சும்மா இல்லாமல் அந்த செர்ரி எடுத்து சாப்பிட்டே இருந்தேன். எனக்கு அதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ்வளோ அருமையாக இருந்தது. முக்கியமாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைலைட்டு கெலாக்காய். இதெல்லாம் ஸ்கூல் டைமில் வெளியில் வித்துட்டு இருப்பாங்க. உப்பு மிளகா அப்படி போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு. இங்கே தெரியுது பாருங்க, இதை கறி பழான்னு சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணி போட்டு குக் பண்ணி சாப்பிடலாம். போட்டுருப்போம், வெங்காயம் நம்மளே போட்டிருக்கோம். அங்கே வந்து தக்காளி போட்டுப்போம். தக்காளி அங்கே இருக்குது, கத்திரி இருக்குது, வெண்டைக்காய் இங்கே போட்டிருக்கிறோம், இங்கே பீர்க்கங்காய் போட்டிருக்கிறோம், இங்கே வந்து பாவக்காய் கீழே போட்டிருக்கோம், இங்கே வந்து பூசணிக்காய் சுரக்காய் இங்கே கொஞ்சம் போடுவோம், இதை கொஞ்சம் போட்டு விட்டுருவோம் இல்லையா. ஒரு 20 வகையான பழங்கள் இங்கே நம்ம எடுத்த மாதிரி எடுத்து வாங்க, அந்த மாதிரி பண்ணிப்போம். தட்டைப்பயிர் இருக்குது, அப்புறம் இது இருக்குது, பேர் என்ன, கொத்தவரங்காய் இருக்குல்ல, அதுவும் இருக்குது. அப்புறம் இந்த லெமன் அவ்வளோ பெருசாக இருந்து நான் இவ்வளோ பெரிய லெமன் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு மரம்னாலும் சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் நெல்லிக்காய் நான் ஆல்ரெடி பார்த்தோம், பொறிச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் மர சைடு வரும்போதெல்லாம். உண்மையாலுமே இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்னோட ட்ரீம் லேண்டுக்குள்ளே போந்த மாதிரி இருந்தது. இந்த ஆர்கானிக் ஃபார்ம் எல்லாம் பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லிஸ் இருந்தது. அப்புறம் இது வெத்தலை கிழங்கு. எப்படியும் இந்த ஒரு செடியிலே 25 to 30 கிலோ ஈல்டு எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் பேஷன் ஃப்ரூட், இந்தியன் பேஷன் ஃப்ரூட். இந்த கலரே அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த கேட்டுக்குள்ள ஓப்பன் பண்ணும்போது பாருங்க சொர்க்க வாசல் திறந்த மாதிரி இருந்துச்சு. இந்த காடு எண்டு வரைக்கும் பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் எல்லாம் பழங்கள், மரங்கள். இதை பார்க்கவே எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே இந்த கத்திரிக்காய் பாருங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. எல்லாமே இங்கே ஆர்கானிக்காக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட்டு போலான்ருக்கோம் வந்து ஆர்கானிக்காக இருக்கும். எப்பவுமே மீன் மீன் கொடுப்பேன், இல்லைன்னா அதான் மண் கூட உரம் வச்சுருப்பாங்க, அது போட்டுக்கோங்க. வேறு எதுவும் முடியாது. இன்றைக்கு நினைக்கிறேன் எப்பவுமே கிடையாது. இப்போ நமக்கு இந்த சேனக்கிழங்கு இருக்குல்ல, ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்து போட்டேன். ஒரு செடி போட்டோம், ஒரு தடவை பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உடஞ்சி விழுது இல்லை, காடு ஃபுல்லாக பாருங்க. அதில் அப்படியே க்ரோத் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் அதிலே பறிச்சுக்கிறேன். இதுதான் ஆப்பிரிக்கன் வச்சிருந்தா மாட்டிக்குங்களா? இதுதான் இங்கே இருக்கு பாரு. ஆக்சுவலி இந்த ஹோல்ஸ் போட்டு தண்ணி இது இருக்கு பாரு. இதனோட ஸ்மெல் வந்து ஒரு பெண் பூச்சியோட ஸ்மெல் கொடுக்கும். இது நாட்டு குட்டி குட்டியாக நாகப்பழம். ஆமாம், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லைஃபை பிடிச்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கிணறு இதுதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வீட்டுக்கிட்ட இந்த மரம் செடி கொடிகள் தான் சர்ப்ரைஸ் கொடுக்குன்னு பார்த்தா இந்த கிணறு காட்டி என்னை பயங்கரமான சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. தேக்கு ஃபுல்லாக ஹைட்டாக வளர்ந்து நின்றோம் அந்த காம்பவுண்ட் ஓரத்தில். இது ஃபுல்லாக தேக்கு வரும், அது ஃபுல்லாக தேக்கு வரும். அந்த வயல் ஃபுல்லாக தேக்கு இருக்குது, பர்மா தேக்கு இருக்குது.
அதுக்குள்ளே பெப்பர் ஏற்றிக்கும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம். ஓ பெப்பர் கொடி வச்சுட்டா கொடி மாதிரி மேலே படர்ந்து அந்த மரமே. இதெல்லாம் இவ்வளோ தூரம் ரெடி பண்ணது இல்லாமல் அவரு போட்டு விளை வச்சதுலேருந்து விதைகள்லாம் பிரித்து எழுதி வச்சுருந்துருக்காரு. எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய், எவ்வளோ வெரைட்டி ஆஃப் தக்காளி, இந்த வெரைட்டியெல்லாம் இதுவும் நம்மளோட ஊரில் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கற்றுக்கணும், ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சவங்க கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக கூச்சப்படவே கூடாது. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே இங்கே வச்சுருக்க மரங்கள்லாம் நல்லா வளர்ந்து வந்துடும். அப்போ வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், 10 வருஷத்தில் எடப்பாடி சைடில் இருக்க பெரிய ஆர்கானிக் ஃபார்ம்னா இதுவாக தான் இருக்கும். அப்புறம் நான் உட்காந்துட்டு அந்த ஸ்டார் ஃப்ரூட்டு செர்ரி எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த செர்ரியில் லைட்டாக அந்த வைன் ஃப்ளேவர் இருக்குது, ரெட் வைன் குடிக்கிற மாதிரி. உண்மையாலுமே அது சூப்பராக இருந்தது. சேலம் டென்னிஸ் பேட் இருக்குல்ல, அங்கே வச்சுருக்காரு, ஒருத்தர் 5 ஏக்கர் வச்சுருக்காரு. போய் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு மூமெண்ட் தான் நான் நேராக போயிட்டேன் அவர்கிட்ட டென்னிஸ் பேட்டில். இந்த மாதிரி ஆவரேஜான பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் தான். பட் அதுக்காக கண்டிப்பாக நம்ம உழைப்பை போட்டே ஆகணும். வீணாக செலவு பண்ணுறதை விட, வெட்டியாக டைமை வீணடிக்கிறத விட இதுக்கான உழைப்பை நான் கண்டிப்பாக போடுவேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட அடுத்த 10 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மை நான் உருவாக்கிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் பிடிச்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸில் பார்ப்போம் நாம. பாய்.